ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. ஸோ சாண்ட்ரா அவர்களை கேரக்டரை பற்றி. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு லவ் ட்ரையாங்கிள் மீண்டும் ஃபார்ம் ஆகி பார்வதியை கழட்டி விட்டுருவானா கமருதீன் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு. திருப்பியும் ட்ரையாங்கிளா என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? என்னடி பேசுகிற அப்படின்றாரு நம்ம கமருதீன். ட்ரையாங்கிள்லாம் இல்லடி, வாட் இஸ் திஸ், ஃப்ரெண்டு தாண்டி அவ. 2 பேர் வந்து முக்கியம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுக்குறேன். ஏய் நீ தானே சொன்ன பாரதி கேட்குறாங்க. தோணுன்னா நீ தானே கேட்க சொன்னா தான் கேட்குறேன். சிரிச்சுட்டே வேற அவகிட்ட பேசிகிட்டு இருக்கு. என்னடா சுப்பிட் கேர்ள் நத்திங் லைக் தட் சில் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம் ஃபார்ம் ஆயிடுச்சுடா. இது எனக்கு திங்க் பண்ண வைக்கிறது நீ இப்படி பண்ணுறத பார்த்துட்டு. புரியுதா? மிக்ஸ்டு எமோஷனாக இருக்குடா. இருக்கிறோம்ல, வரும்டா, டவுட் வரும், வரத்தான் செய்யும். அப்படின்ற மாதிரி இவங்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்றது போயிடுச்சு. சரி, இங்கே கேம் எங்கே இருக்குது? பிக் பாஸ் சீசன் 9 கேம் எங்கே இருக்குது? இப்போ நீங்கள் 5வது சீசன் எடுத்தீங்கன்னா ராஜு ஒரு கேம், பிரியங்கா ஒரு கேம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. தாமரை ஒரு ஃப்ளேவர், நிரூப் ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருந்தாரு. இங்கே என்ன கேம் இருக்குது? விக்ரம் என்ன ஆடுறான்னு யாருக்கும் தெரில. சாண்ட்ரா ஒரு கேம் ஆடிட்டு இருக்கு, அது என்னன்னு தெரியல. பாரதி கேமு திவாகர் இருந்த வரைக்கும் நெருப்பாக இருந்தது. திவாகர் வெளியே போயிட்டு இருந்தது, அதுக்கடுத்து கொஞ்சம் சட்டிலாக இருந்தது. கம்பு கூட சேர்ந்ததுலேருந்து ஃபுல்லாக படுத்துருச்சு. அரோராவுடைய கிராஃபு அப்படி பார்வதி போகிறப்ப மட்டும் ஏறுது, இல்லாட்டி இறங்கிடுது. விக்ரமோடைய கிராஃபு பார்வதி தொடரப்ப ஏறுது, இறங்குது. கனி சுத்தமாக ஃப்ளாட்டு. திவ்யா கணேஷ் அதுவும் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ கேம்னு உள்ளே ஒன்று இருந்தால் தானே அவன் கேம் விளாடுவாங்க. அது வரைக்கும் லவ் ட்ரையாங்கிள், லவ் ரெக்டாங்கிள், லவ் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனாலும் வேற என்னன்னா லவ் ட்ரையாங்கிள் தான், அதுதான் பாசிட்டிவ். அரோரா கிட்ட அவர் பேசியிருக்காரு. திருப்பி இவர்கிட்ட பேசாமல் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரோட போடுறாரு. அதாவது 2 வண்டி ஓட்டிகிட்டு இருக்காப்புல. ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆகி லவ்வுக்கு போயிடுச்சு. இன்னொரு வண்டி வந்து ஃப்ரெண்டாக என்னன்னு தேடிட்டு இருக்கு. நான் நம்பர் கொடுக்குறேன் வெளியே வான்னு சொல்லி அரோராவும் சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேலே இவன் அரோராவை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ஏன்னா இப்போ ஆடிட்டு வர வந்திருக்காளா திங்குன்னு. இப்போ தான் 3வது பாட்டு ஆடுறாங்க. மொதல் பாட்டு ஜிங்கிச்சா கண்டுபிடிக்கல, நாக்கு தெளி போயிடுச்சு. 2வது பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போடு இடி பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. 3வது பாட்டுக்கு அவள் வருவாளா அப்படி இப்படி கட்டிகிட்டே இருக்காங்க. இன்னும் வந்த மாதிரி இல்லை. பாவமாக இருக்கு விக்ரம் பார்க்குறதுக்கு. பாருங்க, இன்னும் கத்திக்கிட்டு இருக்காங்க லைவ்ல. கேவலமாக இருக்கு. இன்னும் கத்திக்கிட்டு இருக்காங்க பாட்டு. இப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அவள் வருவாளான்னு இருக்கான். முடிஞ்சு சோழி முடிஞ்சு. சரி, இப்போ இவங்க கண்டுபிடிச்சி இவங்க வந்து திருப்பி அவங்க உள்ளே போய் அடுத்து விளாட்றதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டாஸ்க்கு. ஏன்னா இவங்க இது வரைக்குமே இவங்க விளாட்றதை பார்த்தா 8 மணி தான் வெளியே வருவாங்க போல். ஸோ இப்படி இருந்தால் கேமை எப்படி கேம் என்ன யோசிப்பீங்க? மைண்ட் கேம் விளாட்றதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லையே. இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பாயை போடு பக்கத்தில் போடு, அந்த மாதிரி தான் வந்து கான்செப்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். சரி, அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் நம்ம வந்து போவோம். சாண்ட்ராவோட கேமை வந்து எந்த ஒரு ரிவ்யூராலையும் டீகோட் பண்ண முடியலன்னு சொல்லி போனால் அவர் சொல்லிட்டார் பிரஜன், ஏங்க நீங்கள் டீகோட் பண்ணுறதுக்குலாம் சாண்ட்ரா கேம் ஒன்றும் இல்லைங்க, அது பேப்பர்லேருந்து கீழே போட்டுருங்க அப்படி எழுதினா கூட அப்படின்ற மாதிரி நம்ம பேப்பர் ரவுடி பிரஜன் சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து சின்ன வயசுலேருந்தே அவள் கொஞ்சம் ஹேர்டில் பேஸ் பண்ணி தான் வளர்ந்துருக்கா. அவளுக்கு வந்து ஒரு டைமில் வந்து அவங்க அண்ணன் இறந்துட்டாங்க. மார்ச்ல போய் அவங்க பாடி எடுத்தது. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு தீராத ஒரு நோய், அதுக்கும் வந்து கூட இருந்தா. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட மைண்டில் வந்து அவளுக்கு பிளாக்கேஜ். இன்னொன்று அவள் ஈஸியாக ஹர்ட் ஆகிற ஒரு டைப்பு. இப்போ உள்ளே பண்ணுறதுக்கு பிக் பாஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் அவள் வந்து ஹர்ட் ஆகிறா. அந்த அழுகுறது அதெல்லாம் வந்து ரியல் தான், ஃபேக் கிடையாது. ஆனால் அவள் ஒரு சில கேமும் வந்து விளையாடுறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அவளுக்கு கண்டிப்பாக ட்ராமா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா எனக்கே தெரியும், அது நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த டேப்லெட் இஷ்யூ வந்து சொல்லிடுறாங்க. திவ்யா வந்து அதை வாண்டடாக கிரியேட் பண்ணுது, அவளுக்கு தலைலாம் வலிக்கல, சும்மா வந்து சீனை போட்டு அந்த பிரச்சனையை கொண்டு போகிறது தான் அப்படிங்கிறத நானே அங்கே சொன்னேன் அப்படின்ட்டு. அப்படி சொன்ன மாதிரி தெரியல பிரஜன். நீங்களும் சேர்ந்து தான் திவ்யாவோட ஆடிட்டு இருந்தீங்க.
சாண்ட்ராவும் சேர்ந்து தான் ஆடிட்டு இருந்தீங்க. இவர் சொன்னாரா சாண்ட்ரா உடனே அப்போ தான் ரியலைஸ் பண்ணாங்க லேட்டரா. அது எனக்கு என்னவோ நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க 3 பேருமே சொம்படிச்சு தான் இருந்தாங்க உள்ளே வந்தவொடனே அப்படிங்கிறது தான். பட் இவங்க இப்படி சொல்கிறது என்னென்னு நம்ப முடியல. பட் சாண்ட்ரா நிஜமாவே கேம் விளாட்றாங்க கேட்டிங்கன்னா இது கேம் கிடையாது. அவங்க வந்து அவங்களால விமர்சனத்தை ஏற்றுக்க முடியல. அவங்க இப்படி இருக்காங்கங்கிறத யோசிக்க முடியல. ப்ளஸ் அவங்க சொல்கிற சில விஷயங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்காது. இல்லைன்னு சொல்ல முடியாது. சாண்ட்ரா சொல்கிறது எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது. முகத்திரைகளை கிழிக்கிறாங்க. அதிலலாம் ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அழுகிற கேம், அழுகாட்சி கேம் விட்டுட்டு அவங்க இந்த இதெல்லாம் இருக்க தான் செய்யும். பயங்கரமாக நமக்கு வந்து கஷ்டங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் விட்டுட்டு கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். அட்லீஸ்ட் டாப் 5 போவாங்க சாண்ட்ரா அப்படிங்கிறத யோசிப்போம். உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம்.